நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்க்க போற இந்த வீடியோ உங்கள நிறைய பேர் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்ட ஒரு வீடியோவா இருக்க போகுது. என்ன அப்படின்னா, ப்ரோ என்னோட மொபைல்ல ரொம்ப ஈஸியா நான் வந்து ஒரு டபுள் ஆக்ஷன் வீடியோ எடுக்கணும். இதுல வந்து நான் எந்த எடிட்டிங்கும் பண்ணக்கூடாது. நான் வந்து டைரக்டா ஷூட் பண்ணும்போதே டபுள் ஆக்ஷன்ல ஷூட் பண்ணணும். இது எப்படி பண்றது அப்படின்ட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்து வந்திருந்தது. என் இன்ஸ்டாகிராம்ல கூட நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலா டபுள் ஆக்ஷன் வீடியோ எடுக்கிறதுல நிறைய ப்ராசஸ் வந்து இருக்கு. நீங்க வந்து கிரீன் ஸ்கிரீனை வச்சு டபுள் ஆக்ஷன் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா எடிட்டிங்ல ஒரு டபுள் ஆக்ஷன் வந்து கொண்டு வரலாம். ஸோ இது தவிர நம்ம மொபைல்ல ஷூட் பண்ணும்போதே வந்து டபுள் ஆக்ஷன் வீடியோ வந்து எடுக்க முடியும். ஸோ இன்னைக்கு பார்க்க போறது அந்த மாதிரி ஒரு டாபிக் தான். நம்மளோட மொபைல்ல வீடியோ ஷூட் பண்ணும்போதே டைரக்டா டபுள் ஆக்ஷன் எடுக்கிறது எப்படி அப்படின்றத தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலனா என்னோட இன்ஸ்டா லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. உடனே இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கங்க. ஒரு 3300 பேர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கூட நீங்களும் ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த வருஷம் முடியறதுக்குள்ள ஒரு 10,000 ஃபாலோவர் கொண்டு வரணும் அப்படின்றத அச்சீவ்மெண்டா வச்சிருக்கேன். ஸோ வந்துருமா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வீடியோவில் போலாம். ஸோ உங்கள் மொபைலில் நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு டபுள் ஆக்ஷன் வீடியோ எடுக்கணும்னா அதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த அப்ளிகேஷனை ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இதனோட இன்டர்ஃபேஸ் வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் அப்படின்ட்டு ஒரு கேமரா சிம்பிள் போட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கேமரா ஒர்க் ஸ்பேஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கிறதுக்கு இந்த 2 ஆப்ஷன் இருக்கும். அப்புறம் அந்த ஸ்பிளிட் ஸ்க்ரீனுக்கான இன்னும் 2 ஆப்ஷன்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஸ்பிளே ஸ்க்ரீனை வந்து 2ஆ வந்து பிரிச்சிருப்பாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாகியாக இருக்கும். அதாவது ஒரு மாதிரி புகமூட்டமாக பிளர்ராக இருக்க மாதிரி இருக்கும். இதுதான் வந்து அந்த டபுள் ஆக்ஷன் பார்ட்டை ஸ்பிளிட் பண்ணுறதுக்கான ஒரு ஏரியா அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபாக் மாதிரி இருக்கு இல்லையா, அதை வந்து நம்மளுக்கு வேணுன்ற மாதிரி நம்ம வந்து மேனுவலா வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். சோ நீங்க எந்த மாதிரியான ஒரு டபுள் ஆக்ஷன் வீடியோ எடுக்க போறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பார்ட்டிஷன் வந்து பிரிச்சுக்கங்க. அந்த ஃபாகை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. மேக்ஸிமம் 50-50 இருக்க மாதிரி அந்த ஸ்கிரீனை வந்து பிரிச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப பெட்டரா இருக்கும். சோ இந்த மாதிரி பிரிச்சதுக்கு பிறகு உங்க வீட்ல ஏதாவது மொபைல் ஸ்டாண்ட் இருந்தது அப்படின்னா அதை வந்து கட்டாயமா கையில எடுத்துக்கங்க. ஏன்னா நீங்க ஜஸ்ட் அப்படியே கையில மொபைலை பிடிச்சிட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த டபுள் ஆக்ஷன் வீடியோ வந்து பர்ஃபெக்ட்டா வராது. சோ ஃபோன் வந்து ஸ்டேபிளா இருக்கணும். சோ அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு மொபைல் ஸ்டாண்டோ அப்படி இல்லை அப்படின்னா உங்க வீட்டு செவுத்துல கூட உங்க போனை ரொம்ப ஸ்டேபிளா வந்து நிக்க வச்சுட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிங்க. இதுல ரெக்கார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து அந்த நார்மலான போர்ஷன் இருக்கு இல்லையா, அந்த பக்கம் தான் ஃபர்ஸ்ட் வந்து வீடியோ ஷூட் ஆகும். சோ நீங்க வந்து அந்த ஏரியாவில் போய் கரெக்டா நின்னுக்கிட்டு, அதாவது அந்த நார்மலா இருக்க ஏரியாவில் நின்னுக்கிட்டு நீங்க என்னென்ன ஆக்ஷன்ஸ்லாம் பண்ணுமோ அதெல்லாமே பண்ணுங்க. அந்த ரெக்கார்ட் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுட்டு என்னென்ன ஆக்ஷன்ஸ்லாம் பண்ணுமோ அதெல்லாமே பண்ணுங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா மேல வந்து ஒரு டைமர் ஓடிட்டு இருக்கும். சோ இதை வந்து பண்ணதுக்கு பிறகு மறுபடியும் அந்த ரெக்கார்ட் பட்டனை மறுபடியும் அழுத்தினீங்க அப்படின்னா அது வந்து பாஸ் ஆயிடும். மறுபடியும் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபாகி ஏரியா இருக்கு இல்லையா, அந்த பக்கம் மாறிக்கிட்டு நீங்க என்ன ஆக்ஷன் பண்ணுமோ அதை வந்து பண்ணுங்க. ரெக்கார்ட் பட்டன் கிளிக் பண்ணி விட்டுட்டு நீங்க என்ன ஆக்ஷன்லாம் பண்ணணுமோ அதை வந்து பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் வந்து ப்ராசஸ் ஆகும். ப்ராசஸ் ஆனதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா உங்களோட டபுள் ஆக்ஷன் வீடியோ வந்து ரொம்ப பர்ஃபெக்ட்டா வந்து வந்திருக்கும். இதுக்கு வந்து நீங்க எந்த கிரீன் ஸ்கிரீனா இருக்கட்டும், எந்த எடிட்டிங் எதுவுமே வந்து பண்ண தேவையில்ல. அதே போலவே இந்த அப்ளிகேஷன்ல வீடியோ மட்டும் இல்லாம நீங்க டபுள் ஆக்ஷன் போட்டோஸும் வந்து எடுத்துக்க முடியும். இதே ப்ராசஸ் தான். என்ன அப்படின்னா நீங்க ரெக்கார்ட் பட்டன் கிளிக் பண்றதுக்கு பதிலாக மேல வந்து கேப்சர் பட்டன் இருக்கும். சோ அதை வந்து 2 டைம், அதாவது அந்த ஸ்கிரீன் மாறி நின்று கேப்சர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட டபுள் ஆக்ஷன் போட்டோவும் இந்த ஆப் மூலமா ரொம்ப ஈஸியா வந்து எடுத்துக்க முடியும். சோ என்னோட மொபைல்ல நான் வந்து ஒரு டபுள் ஆக்ஷன் வீடியோ எடுக்கணும் இல்ல வந்து ஒரு டபுள் ஆக்ஷன் போட்டோ எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை தவிர கிரீன் ஸ்கிரீன்ல எடிட்டிங்லாம் டபுள் ஆக்ஷன் கொண்டு வரது எப்படி அப்படின்ற வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கூச்சப்படாம கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. கண்டிப்பா அதுக்கான வீடியோ நான் வந்து போடுறேன். அண்ட் இந்த வீடியோ ஓவராலா பார்க்கும்போது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோல பார்க்கலாம். Bye.